வெல்கம் டு ராஜா கதை. இந்த வீடியோல சிதம்பரத்தில் பிரசித்தி பெற்ற தில்லை காளியம்மன் கோவிலை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புகழ்பெற்ற சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடனமாடிய இடமே பொற்சபை என்று அழைக்கப்படுகிறது. அழிவில்லாத இந்த அற்புத இடத்திற்கு பக்தர்கள் செல்வதற்கு முன்னதாக சிதம்பரம் எல்லையில் தனி கோவிலில் எழுந்தருளியுள்ள தில்லை காளியம்மனை தரிசித்து விட்டுதான் நடராஜரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நகரின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் கோவிலில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதை அனைவரும் அறிவோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் அமைந்துள்ள தில்லை காளியம்மன் கோவிலை சோழ மன்னன் கோப்பெரும் சோழன் 1229 முதல் 1278 ஆண்டிற்குள் இடைப்பட்ட காலத்தில் கட்டியிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கும் அஷ்டகாளி கோவில்களில் தில்லை காளி கோவிலும் ஒன்றாகும். சிதம்பரத்தின் காவல் தெய்வமாக தில்லை காளியம்மனே திகழ்கிறார். ஜடாவர்மன் சுந்தர பாண்டிய மன்னரால் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் உண்டு. சிதம்பரம் நடராஜர் கோவில் எழுந்தருளிய காலத்தில் இருந்தே தில்லை காளியம்மன் கோவிலும் இருந்துள்ளதாக குறிப்புகள் உள்ளன. சிவபெருமானை விட்டு பிரிந்து பார்வதி தேவி தில்லை காளியாக உருமாறி ஏன் ஊரின் எல்லைக்கு சென்றாள் என்று புராணங்களில் கூறப்படுவதாவது, ஒரு சமயம் தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர்கள் துன்புறுத்தி வந்தனர். அப்போது அவர்கள் மகாவிஷ்ணுவிடமும் பிரம்ம தேவரிடமும் சென்று முறையிட்டனர். அவர்களின் அறிவுரையின் பேரில் தேவர்களும் முனிவர்களும் கைலாயத்தில் சிவபெருமானிடம் வந்து அசுரர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியால் மட்டுமே அந்த அசுரர்களை அழிக்க முடியும் என்று கூறினார். ஆனால் அதற்கு பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். ஒருவேளை பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து செல்லாவிட்டால் உக்கிர காளி அவதாரத்தை அவரால் எடுக்க இயலாது. மேலும் பார்வதி தேவி முன்னர் பெற்ற சாபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து சில காலம் வாழ வேண்டும். ஆகையால் எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று ஈசன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சென்று தங்களுள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தை தொடங்கினார். அப்போது பார்வதி தேவி சிறிதும் யோசிக்காமல் சக்தி இல்லையேல் சிவனில்லை என வாதாட சிவமும் சக்தியும் ஒன்றே என்று சிவபெருமான் பலமுறை எடுத்து கூறியும் சக்தியான அம்பிகை அதை ஏற்றுக்கொள்ளாமல் தானே சக்தி மிக்கவள் என்று கூற கோபமுற்ற சிவபெருமான் உக்கிர காளியாக உருமாறும்படி அன்னையை சபித்து விடுகிறார். இதை சற்றும் எதிர்பாராத பார்வதி தேவி தன் தவறுக்கு மனம் வருந்தி சாப விமோச்சனம் பெற சிவபெருமானை வேண்டினார். கோபத்தில் தந்த சாபமாக இருந்தாலும் தேவர்களையும் முனிவர்களையும் காத்து அசுரர்களை அழிக்கவே உன்னை உக்கிர காளியாக மாற்றினேன். காளி உருவில் போரிட்டு அசுரர்களை அழிப்பாய். உன் கடமைகளை முடித்த பிறகு தில்லை மரங்கள் சூழ்ந்த இடத்திலிருந்து என்னை நோக்கி தவம் புரிவாயாக. தக்க தருணம் வரும்போது மீண்டும் என்னுடன் வந்து இணைவாய். அதுவரை உக்கிரத்தின் உச்சகட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்று பார்வதி தேவியிடம் கூறுகிறார் சிவபெருமான். காலங்கள் ஓடின. காளி தேவி அசுரர்களை போரில் அழித்து தேவர்களையும் முனிவர்களையும் காத்தருளுகிறார். மீண்டும் சிவபெருமானிடம் சேர வேண்டும் என்ற விருப்பத்தால் காளி தேவி சிவனை நினைத்து தில்லையில் தவமிருந்தாள். பல வருடங்களாக தில்லையில் தவமிருந்தும் ஈசன் காட்சி தராததால் அமைதியாகவும் பொறுமையாகவும் தவம் செய்த காளி மீண்டும் கடும் கோபம் கொண்டாள். இதனால் தில்லை வாழ் மக்கள் அனைவரும் பாதிப்பு அடைந்தார்கள். அதே நேரத்தில் சிதம்பரத்தில் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்களுக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை காட்டிக் கொண்டிருந்தார். இதனால் கடும் கோபம் கொண்ட காளி தேவி இத்தனை காலமாக நான் தவம் புரிகிறேன், எனக்கு முதலில் காட்சி தராமல் உங்கள் பக்தர்களுக்கு காட்சி தருவது என்ன நியாயம் என்று ஈசனுடன் வாதிட்டு நானும் உங்களுடன் சேர்ந்து ஆடுகிறேன். யார் முதலில் ஆட்டத்தை நிறுத்துகிறார்களோ அவர்கள் தோல்வியுற்றவர்கள். அவர்கள் ஊர் எல்லையில் போய் அமர வேண்டும் என்று சிவபெருமானை
போட்டிக்கு அழைத்தாள். ஆடல் நாயகனுடன் போட்டியா என்று தேவர்களும் முனிவர்களும் மனம் பதறினார்கள். சிவபெருமானுக்கும் காளிக்கும் நடன போட்டி உச்சகட்டத்தை அடைந்தது. இவர்களது ஆட்டத்தில் பூமியும் சேர்ந்து ஆட ஆரம்பித்தது. யார் வெற்றி பெறுவார்கள் என்று நிர்ணயிக்க முடியாதபடி இரண்டு பேருமே சரிசமமாக ஆடினார்கள். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் தன் காதில் அணிந்திருந்த குண்டலத்தை கீழே விழச் செய்து ஊர்த்துவ தாண்டவம் ஆடி அந்த குண்டலத்தை தன் கால் விரலிலேயே எடுத்து காதில் மாட்டினார். ஈசன் செய்தது போல் பெண்ணான காளி தேவி பல ஆயிரக்கணக்கான முனிவர்களும் தேவர்களும் சுற்றி இருக்கும் போது எப்படி ஊர்த்தவ தாண்டவம் ஆட முடியும் என்ற சங்கடத்தால் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொண்டாள். தந்திரமாக சிவபெருமான் வெற்றி பெற்றதை காளி தேவியால் தாங்க முடியவில்லை. தந்திரமாக ஜெயித்ததையெல்லாம் வெற்றி என்று ஏற்க முடியாது என்று கூறி முன்பை விட அதிக சினம் கொண்டாள். உக்கிரத்தின் உச்ச சக்தியாக தில்லை எல்லையில் தில்லை காளி என்ற பெயரில் அமர்ந்தாள். இவளை எல்லை காளி என்றும் சொல்வர். தேவியை சமாதானம் படுத்தும் பொருட்டு சிவபெருமான், நானும் இதே தில்லையில் உன் அருகிலேயே இருக்கிறேன். என்னை வணங்குபவர்கள் உன்னையும் வணங்குவார்கள். இதனால் இன்னும் நீ பெருமை அடைவாய் என்று சிவபெருமான் எவ்வளவோ சமாதானம் செய்தும் காளி தேவியின் கோபம் தணியவில்லை. சிவபெருமான் கூறியது போலவே இன்றும் சிதம்பரத்தில் அருள் செய்யும் நடராஜரை தரிசிப்பவர்கள் ஊர் எல்லையில் வீற்றிருக்கும் தில்லை காளியம்மனையும் வணங்குகிறார்கள். கோபத்தின் உக்கிரத்தில் அமர்ந்திருந்த காளியம்மனை கண்டு அனைவரும் அஞ்சினர். அப்போது பிரம்மதேவர் தில்லை காளியின் கோபத்தை போக்க தில்லை காளியை வேதநாயகி என புகழ்ந்து பாடி 4 வேதங்களாகிய ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என குறிக்கும் வகையில் 4 முகங்களுடன் அருளுமாறு வேண்டினார். அதன்படியே காளி தேவியும் கோபத்தை தணித்துக் கொண்டு பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் பிரம்மனை போல் 4 முகத்துடன் காட்சி தந்து தில்லையிலேயே அமர்ந்தாள் காளி. அன்னை மகா காளியை தில்லையம்மன் என்றே மக்கள் அழைக்கிறார்கள். பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாகவும் தில்லை காளி திகழ்கிறாள். தில்லை காளியை வணங்கினால் விரோதிகளை அழித்து கல்வி, செல்வம், வீரம் போன்றவை கிடைக்க அருள் புரிகிறாள். காளி தேவியின் பிறப்பு பற்றி வேறொரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. தனக்கு மரணம் சம்பவித்தால் அது ஒரு கன்னிப் பெண்ணால் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவிடம் வேண்டி வரம் பெற்றிருந்தான் தாருகாசுரன் என்னும் அரக்கன். அந்த அசுரனை அழிப்பதற்காக சிவனின் கனல் கண்ணிலிருந்து படைக்கப்பட்டவள்தான் இந்த காளி அம்மன் என்றும், அசுரனை அழித்த பிறகு பிரம்மதேவரின் ஏற்பாட்டின்படி காளியம்மன் சிவனின் கரம் பற்றியதாக ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. வரலாறுகள் வெவ்வேறானாலும் பார்வதி தேவியே காளி என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இறைவனின் அருளாணையின்படி ஆதிகாளி, தட்சிண காளி, கிரீம் காளி, ஸ்ததிகாளி, பத்ரகாளி, மதுகைப்பட சம்ஹார காளி, குகய காளி, வரகாளி, சதுர்புஜ காளி, நடன காளி என 10 விதமான உருமாறி அதே சமயம் கோரத்தன்மை மாறாமல் மகிஷாசுரன், பண்டகாசுரன், தாரகாசுரன், மதுகைப்பட, சும்ப நிசும்பர் போன்ற பல அரக்கர்களை சம்ஹாரம் செய்து தேவர்கள், முனிவர்கள் மற்றும் ஏனைய ஜீவராசிகளுக்கு அபயம் அளித்தாள் காளியம்மன். இவர்களை சம்ஹாரம் செய்த பின்னரும் எளிதில் அவளது கோபம் தணிந்து விடாது. இதனால் உலகிற்கு ஆபத்து நேர்ந்து விடலாம் என்பதால் சிவபெருமான் ஒவ்வொரு சமயத்திலும் வெவ்வேறு திருவிளையாடல்களை செய்து காளியம்மனின் கோபத்தை அடக்கி அருள் புரிவார். தில்லையில் சாந்தம் அடைந்த காளி தில்லை வனத்தை அடைந்து ஈசனிடம் ஐக்கியமடைய வேண்டிய தருணத்தை எதிர்பார்த்து சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ள மூலநாதரை பூசித்து தவம் மேற்கொண்டாள். காளியின் அம்சம் முடிவுறும் வேலை நெருங்கி சாப விமோச்சனம் பெறும் நிலையில் இருந்தமையால் காளி உரு இனி இல்லை, காளி உருவுக்கு இதுவே எல்லை என்றாகி எல்லை காளி என அழைக்கப்பட்டாள். இந்த காளி தேவி தில்லையில் எழுந்தருளியமையால் தில்லை காளி என்றும் பெயர் பெற்றாள். தில்லை காளி அம்மன் உக்கிரத்துடன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் உள்ளாள். மன்னன் கோப்பெரும் சோழன் தனது ஆட்சியில் வரும் இன்னல்களை சரி செய்து வெற்றியடைய வேண்டும் என்று காளி தேவியை வேண்டினான். அதை இந்த தில்லை காளி நிறைவேற்றியதால் மனமகிழ்ந்து இந்த ஆலயத்தை காளி தேவிக்கு கட்டினான். பின்னர்
சுந்தர பாண்டிய மன்னரால் திருப்பணிகள் செய்யப்பட்டது என்று ஆலய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இந்த காளிக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. தில்லை காளியம்மனுக்கு வெள்ளை புடவை மட்டுமே அணிவிக்கப்படுகிறது. நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு குங்கும வழிபாடும் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி பௌர்ணமி நாளன்று காலை 6 மணிக்கு சந்திரனும் பௌர்ணமியின் 2 நாட்களுக்கு பிறகு மாலை 6 மணி முதல் 6:15 மணிக்குள் சூரியனும் காளி தேவியை வழிபட்டு தன் பொன்னொளி அம்பிகையின் மீது படும் அற்புதமான காட்சி தரிசிப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. தில்லை காளியம்மனுக்கு குங்குமத்தால் காப்பிட்டு உடல் முழுவதும் மறைக்கப்படுகிறது. தம்மை வழிபடுவோர்க்கு சாந்தமே கொண்டிருப்பதாக வெள்ளை வஸ்திரம் சூடி குறிப்பில் உணர்த்துகிறாள். பெண்களுக்கு விதவை கோலம் ஏற்படாதிருக்க தாமே விதவையாக வெள்ளை வஸ்திரம் தரித்து சுமங்கலிகளுக்கு அருள் செய்கிறாள் என்றும் கூறுவர். தில்லை காளியம்மன் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதேவதை ஆவாள். எனவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காளியம்மனை வழிபட்டால் அவர்களுக்கு மிகவும் சிறப்பு. பிரம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தில்லையம்மன் என்ற பெயரும் உண்டு. இவள் பிரம்மனை போல் 4 முகங்களுடன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி சாந்த சொரூபிணியாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வீணை வித்யாம்பிகை என்ற பெயரில் சரஸ்வதியும், தட்சிணாமூர்த்தி பெண் உருவத்தில் கடம்பவன தட்சிணாரூபிணி என்ற பெயரிலும் அருளுகிறார்கள். தட்சிணாமூர்த்தியை பெண் வடிவில் இங்கு மட்டுமே தரிசிக்க முடியும். சிதம்பரத்தில் பிரசித்தி பெற்ற தில்லை காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி திருவிழா 13 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி திருவிழா காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கும். விழாவை ஒட்டி அம்மனுக்கு தினந்தோறும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் நல்லெண்ணெய், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படுகிறது. விழாவை முன்னிட்டு தில்லை காளியம்மன் தினம்தோறும் இரவு அலங்கரிக்கப்பட்ட சூரிய பிரபை, சந்திர பிரபை, பூதகி வாகனத்தில் வீதியுலா, தெருவடைச்சான் உற்சவம், காமதேனு வாகனம், கைலாய ரிஷப வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெறும். விழாவில் முக்கியமானதாக 9வது திருநாளான தேரோட்ட திருவிழா நடைபெறும். தில்லை காளியம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். திருத்தேரில் எழுந்தருளும் தில்லை காளியம்மனுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டு திரளான பக்தர்கள் அம்மனின் திருத்தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள். தேர் 4 ரத வீதிகள் வழியாக வரும் பொழுது திரளான பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் அம்மனை தரிசனம் செய்கின்றனர். பிறகு தில்லை அம்மனுக்கு மண்டகப்படி தீபாராதனை நடைபெற்று கோவில் சன்னதியை தில்லை காளியம்மன் சென்றடைவாள். இதையடுத்து சிவப்பிரியை குலத்தில் தீர்த்தவாரி உற்சவம், காப்பு கலைதல், மஞ்சள் நீராட்டு விழா, முத்துப்பல்லக்கு உற்சவமும், தெப்ப உற்சவம் மற்றும் திருவூஞ்சல் நிகழ்ச்சியுடன் வைகாசி திருவிழா நிறைவடைகிறது. கோப சக்தியாக விளங்கும் போது காளியாகவும், போர் சக்தியாக விளங்கும் போது துர்க்கையாகவும் திருக்கோலம் கொண்டு அருளுகிறார் தில்லை காளி தேவி. இதில் காளி ஸ்வரூபத்தில் உள்ளவள் பில்லி சூனியம், பூத பிசாசுகள், பேய்கள், சினம், பகை, கொடிய வியாதிகள், ஆணவம், அகம்பாவம் போன்றவற்றை அழித்து கொடியோரை வேறறுத்து நல்லோரை காத்து அருள் புரிகிறாள். உக்கிர சிவனான காலனின் கண்களில் இருந்து தோன்றியவள் என்பதால் இந்த அன்னைக்கு காளி என்ற பெயர் ஏற்பட்டது. சாந்தமான பிரம்ம சாமுண்டேஸ்வரி கல்வி, ஐஸ்வர்யம், வீரம், அமைதி, உறுதி போன்ற அனைத்தையும் அருளுகிறாள். தில்லை காளி வெற்றியை தரும் வேத நாயகி என்பதால் பண்டைய அரசர்கள் பலரும் போருக்கு செல்வதற்கு முன்னரும், வெற்றி வாகை சூடி வந்த பின்னரும் அரசு சார்பாக மேற்கொள்ளப்படும் முக்கிய செயல்பாடுகளின் போதும் முதலில் காளியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். காளியின் அருகில் போரில் வெற்றி அடைவதற்காக தமது தலையையே தருவதாக வேண்டிக் கொண்ட படையினர் சிரதானம் செய்யும் சிலைகள் உள்ளன. அவற்றில்
வீரபெருமாள் என்பவரும் ஒருவர். காளியின் எதிர்ப்புறம் உள்ள சுவற்றில் சோழ மன்னர்கள் வணங்குவது போன்ற சிலைகளும் உள்ளன. இந்த ஆலயத்தில் உள்ள காளி சிலை விஸ்வாமித்ர மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் தனது யாகத்திற்கு தடையாயிருந்த தாடகை என்னும் அரக்கியை கொன்ற காரணத்தினால் ராமர் லக்ஷ்மணருக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க யாகம் செய்ய விரும்பிய விஸ்வாமித்ரர் காளி தேவியை பிரதிஷ்டை செய்து யாகத்தை நடத்தியதாக வரலாறுகள் கூறுகின்றன. நடராஜ பெருமானின் 10 தீர்த்தங்களில் ஒன்றான சிவப்பிரியை தீர்த்தம் உள்ள இந்த கோவிலில் உற்சவ மூர்த்தியாக அகோர வீரபத்திரர், 7 கரங்களுடன் காணப்படும் விநாயகர், சுமார் 5 அடி உயரமும் 5 அடி சுற்றளவும் கொண்ட மிக பெரிய நாகதேவர் சிலைகளும் இங்கு காணப்படுகிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருக்கோவிலில் நடைபெறும் ராகு கால பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னையிடம் தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் செய்கின்றனர். ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் இரவு நேரத்தில் காளி அம்மனுக்கு இங்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த காளி அம்மனின் வழிபாடு ஹர்ஷவர்தனர் காலத்திலிருந்தே தோன்றியதாக சொல்கிறது வரலாறு. தில்லை காளியம்மன் கோவிலின் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். தில்லை காளியம்மனின் கண்கள் மட்டும் கருமை தீட்டப்பட்டு காட்சி அளிக்கிறாள். அன்னையை தரிசிப்பவர்கள் கண்டிப்பாக அவள் உக்கிரமான கண்களை உற்று நோக்கி அவளை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் பலன் உண்டு என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தில்லை காளியம்மனை வழிபட்டால் நோய் நொடிகள் நீங்குகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. திருமண தடை நீங்குகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தில்லை காளியம்மன் கோவிலுக்கு நாமும் நம் குடும்பத்தோடு சென்று ஒரு முறையாவது காளி தேவியை தரிசித்தால் நிச்சயம் பலன் உண்டாகும்.